ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சுவையான ரொம்ப ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு பேனில் பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு கூடயே சேர்த்துக்கலாம். நமக்கு மொறுன்னு வேணும்னா கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்து செஞ்சால் நமக்கு மொறுன்னு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்த மல்லியிலையும் கருவேப்பிலையும் கூட சேர்த்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்த பல்லாரி, திருவி எடுத்த பீட்ரூட்டு எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு கொடுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பக்கோடா போடுற அளவுக்கு நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பிசைஞ்செடுத்த மாவை கிள்ளி ஆயிலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஆயில் தக்குனா பக்கோடா போட்டுக்கோங்க. பீட்ரூட் பக்கோடா நல்லா வேகிற அளவுக்கு ஆயிலில் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து நல்லா கிறிஸ்பியாக கலர் சேஞ்சாகி வந்த பிறகு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் அரிசி மாவும் சேர்த்து நம்ம பீட்ரூட் பக்கோடா செஞ்சுருக்கிறதுனால நல்லா மொறுன்னு வந்துடுச்சு. இப்போ ஆயிலை வடித்து எடுத்துக்கலாம். ஈவினிங் டீ டைமில் இந்த மாதிரி மொறுன்னு பீட்ரூட் பக்கோடா செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுத்து நாமளும் சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்ட்டும் சுவையும் தனி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.